நீங்க இல்லாத போது என்ன நடந்துச்சு சொல்ற கேளு. நான் செஞ்சது சரியா தப்பான்னு இப்ப சொல்லு. நல்ல காரியத்தை பண்ணப்பா. நான் முதல்ல நினைச்சேன் உங்க கல்யாணத்துக்கு வந்துட்டு நான் காலேஜுக்கு திரும்பி போறப்போ 10,000 ரூபாய் பணம் கொடுன்னு அண்ணன் கேட்டேன். இங்க என்ன பணம் காய்க்கிற மரமா இருக்கு? நீ கேட்கிற போல பணம் கொடுக்கறதுக்கு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிச்சு. அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு, பாட்டி செத்து போச்சு அந்த செலவு, குடும்ப கஷ்டம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? மாசம் 1ஆம் தேதி வருதோ இல்லையோ நீ இருக்கிற இடத்துக்கு பணம் வந்து சேருது அப்படின்னு சொன்னப்போ நீங்க வந்து பணத்தை கொடுன்னு சொன்னீங்கல்ல, அப்ப கூட பணத்தை கொடுக்காம ஜீப்ல போயில நீ கேட்ட உடனே பணத்தை கொடுத்தா எப்ப கேட்டாலும் பணத்தை கொடுத்து தம்பி கெடுத்தாலும் அப்பா நினைச்சுக்குவாங்க. அதனால தான் அப்படி சொன்னேன். நீ கேட்டதை விட 5,000 ரூபாய் மேல எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி 15,000 ரூபாய் கையில கொடுத்தாரு. அப்பவே நினைச்சேன் இது நம்ம ரத்தமா இருக்காது வேற ரத்தமா இருக்கும்னு.